இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கோபால்ட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர்ஷியன் ப்ளூ எடுத்துகிட்டு நல்லா டைல்யூட்டடாக எடுத்துகிட்டு நம்ம பேஸ் கலர் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 சைஸில் பண்ணியிருக்கேன். பட் கார்னர்ஸ் போகிறப்போ நம்மளுக்கு படாமல் இருக்கணும்னா நம்ம வந்து 0 சைஸில் தான் வந்து கார்னர்ஸ் எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி லார்ஜர் ஏரியா வந்து பெரிய சைஸ் ப்ரெஷ்ஷில் நம்ம இப்போ கலர் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் பண்ணுறப்போ நம்ம 000 எடுத்துகிட்டு அதில் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்குறோம். பர்ஷியன் ப்ளூ எடுத்துக்கோங்க. கோபால் ப்ளூ இருந்தால் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல நான் மென்ஷன் பண்ணனா என்னன்ட்டு வாங்குறதுக்கு. இல்லைன்னா நோ இஷ்யூஸ், பர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பர்ஷியன் ப்ளூ வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, ஸோ நான் கோபால் ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் ட்ராப்புக்கு வந்து நம்ம மீடியம் க்ரீன், இந்த படத்துக்கு சொல்லலை, நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த பிக்சர் பண்ணுறீங்களோ அந்த பிக்சருக்கு காமனாக பேக் ட்ராப்க்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து ஸ்கார்லெட்டு, பர்ஷியன் ப்ளூ, கோபால்ட் ப்ளூ, மீடியம் க்ரீன். இப்போது வந்து ட்ரெண்டிங்காக இது வந்து எப்போது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இப்போது வந்து என்னென்னா ஸ்பெஷல் பிங்க் வித் பிளாக், நிறைய ஸ்பெஷல் பிங்க்கு சும்மா கொஞ்சோண்டு பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே இப்போ நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் கலராக கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நான் வெறும் 000 வச்சு தான் பண்ணுறேன். நம்ம வந்து அந்த ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, தண்ணியாக லிக்விடாக பெயிண்ட்டை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பெயிண்டிங் கொடுக்குறோம். இந்த பேக்ட்ராப் கலர் வந்து நம்ம பண்ணுறப்போ கோல்டு மேலே பட்டால் கவலைப்படாதீங்க, காஞ்ச அப்புறமா அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். முக்கியமாக நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது மேலே படாத மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். அப்பயுமே அந்த எட்ஜஸ் கிட்ட வரப்போ ஸ்லோ ஆகும். அப்போனா நான் எவ்வளோ மெதுவாக பண்ணியிருக்குவேன்னு பாருங்கள். டைம் எடுத்துக்கோங்க. நம்ம பெயிண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் பேக்ட்ராப் கொடுக்கணும். கோல்டு மேலே பட்டால் பரவாயில்ல, ஏன்னா இப்போது ஹைட்டாக இருக்குது இல்லையா மக் ஒர்க்கு, ஸோ ஆப்வியஸாக படம் அந்த எட்ஜஸில் அந்த மாதிரி பட்டால் பரவாயில்ல. நம்ம லாஸ்ட்டாக படம் ஃபினிஷ் பண்ணுறப்போ அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி ஃபுல் பிக்சருக்கும் போட்டுக்கோங்க பேக்ட்ராப் கலர். இப்போ வந்து நான் இதில் ஃபுல் பிக்சருக்கும் பேக்ட்ராப் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? முக்கியமாக பெயிண்ட் எடுக்கிறப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கணுங்க. ஆயில் இல்லாமல் எடுங்க. ஆயில் இருந்துச்சுன்னா திட்டாக தெரியும். இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து அவுட்லைன் கொடுக்குறது டைல்யூட்டட் பிளாக் எடுத்திருக்கேன். டைல்யூட்டட் பிளாக் எடுத்துகிட்டு எல்லா எட்ஜஸ்லையும் நம்ம 4 சைஸ் ப்ரஷ்ஷை வச்சுட்டு எல்லா கார்னர்ஸும் பிளாக்ல ஹைலைட் பண்ணுறேன். எப்பவும் சொல்கிறது தான், ப்ரஷ்ஷோட டிப்பு வந்து இன்சைடு இருக்கட்டும், ஸோ தட் உள்ளே வந்து டார்க்காகவும் வெளிப்பக்கம் வந்து லைட்டராகவும் இருக்கும். தானாகவே ஒரு ஷேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா?
ஓகேங்களா. நான் அந்த எட்ஜஸ்லாம் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட டிப் வந்து இன்னர் சைடு வச்சு கொடுத்துருப்பேன். இதுதான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அப்புறம் எல்லா கார்னர்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், எல்லா எட்ஜஸ்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா எட்ஜஸ்லேயும் கொடுக்கணும். இதுக்கப்புறமா வந்து ஒயிட் டாட்ஸ் வைக்குவோம், அது வந்து லாஸ்ட்டாக பண்ணலாம், அழுக்காயிடும். ஸோ இது வரைக்கும் இதில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கம்ப்ளீட்டட் பிக்சரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம்.